ஆயிலிங் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நம்மளோட ட்ரையான ஸ்கேல்பில் ஆயிலை அப்ளை பண்ணுறது. ட்ரையான ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இன்னுமே டேண்ட்ரஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கேல்பில் ஆயிலை அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட் ஆயிலிங். இந்த ஓவர் நைட் ஆயிலிங் நிறைய பேர் பண்ணுறாங்க பிகாஸ் அது ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குங்க. 2 to 3 hours இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா நம்மளுடைய ஸ்கேல்பில் மைன்யூட்டான போர்ஸ் இருக்குது, அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதனாலையும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே. ஃபோர்த் மிஸ்டேக், போரிங் டூ மச் ஆஃப் ஆயில். அதிகபட்சமான எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து உங்கள் ஸ்கேல்பை எப்படி டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா, அதை வாஷ் பண்ணுறதுக்காக நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க. இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்கேல்ப் பயங்கர ட்ரை ஆகும். நாலாவது மிஸ்டேக், உங்கள் ஸ்கேல்ப்பை ஹாஷாக ரப் பண்ணுறது. ஹாஷாக ரப் பண்ணுறது மூலயமா உங்கள் ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகி உங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் கோம்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா, பிளாஸ்டிக் மசாஜஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா கூட இது நடக்கும். ஃபைனல் வேலிட் பாயிண்ட், உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆயிலிங்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆயில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இன்னுமே அதிகமாகி உங்களுக்கு டேண்ட்ரஃப் பயங்கர டேமேஜை தான் கொண்டு வரும்.